கேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன கார்டன் விளாகில் வந்து நம்ம செடியெலாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை காலையிலே வச்சுட்டோம். செடியெல்லாம் பூச்சி அடிக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன விளாக் இது பார்க்க போகிறோம் நம்ம? என்ன விளாக் பார்க்க போகிறோன்னே தெரியல. அப்புறம் என்ன நீங்கள் வந்த? ஸோ இன்றைக்கி சாட்டர்டே வேறு, திவ்விக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. 2 குட்டி வண்டியும் வச்சுட்டு எப்படி சமாளிக்க போகிறாங்கிறத இந்த விளாகில் ஒன்று ஒன்றா கண்டினியூ பார்க்கலாம் வாங்க. நிவிதங்கம் காலையிலே பாருங்கள் குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நம்ம சென்னை போயிருந்தோம் இல்லையா, சென்னை போயிருந்தப்போ எடுத்த ட்ரெஸ் இது அதானே சீட்டு இது? அதே தான் அதே தான். நாளைக்கு க்யூட்டாக இருக்கா. நேற்று ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தானே, அது செம்மையாக இருந்துச்சுல. ஆமாம். ஏமா இதெல்லாம் ஓவராக இல்லை, பேப்பரை கூட வச்சு எடுத்துருக்கேன். பேப்பரா இது? ஸ்டிக்கரு. நேற்று போட்டிருந்தது புதுசு தான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம உடனே கொஞ்ச நாள் தான் போட முடியுங்கிறதுனால அடிக்கடி போட்டுக்கலாம். பட் நான் பெருசாகவே எடுத்து வந்துட்டேன். நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ். அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஆமாம். நிவிதங்கம் நீங்கள் கொஞ்ச நேரம் ஆட்டாதீங்க. நான் உன்னை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாவே இவன் என்ன தாண்டி பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், ஒன்றை பார்க்க மாட்டான், அது செல்லு. அது என்ன புதுவிதமாக இருக்கீங்கிறதுனால. சார் காலையில் என்னோட வேலையை வந்துட்டு இவரை வந்துட்டு ரொம்ப மைண்டில் இருக்கிறது இவனை குளிக்க வைக்கணுங்கிறது மட்டும்தான். காலையிலே இவரை குளிக்க வச்சாச்சு. பெரியவர் குளிச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு குளிக்கணுன்னா பெரிய ஒரு சந்தோஷம். குளின்னு சொல்லிட்டா போதும். கார்லாம் வச்சுட்டு வெளியில் விளாண்டுட்டு இருந்தான். யார், நம்ம காரையா? அவனுக்கு வாங்கி கொடுத்த காரு. ஆமாம், நம்ம காரு. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் தம்பிக்கு போட்டிருக்கீங்களே இந்த கையில் இந்த வளையல், இது என்ன சொல்லுவாங்க, காப்பு. இந்த காப்பு வந்துட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி. இந்த காப்பு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு இது மாதிரி வாங்காதீங்க. நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாகவே இப்படி வளையல் மாதிரி மாட்டுறது. ஸோ இது மாதிரி வாங்காதீங்க. நம்ம கொஞ்சம் விரிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லது. இது அரை பவுனுங்கிறதுனால ரொம்ப மெலியுது. அங்கே இங்கேயும் வந்துட்டு நசுக்கி வச்சுருக்கான், ஃபுல்லாக நசுக்கிட்டான். இது மாதிரி வந்துட்டு ரெக்கமெண்ட் கிடையாது. ஆமாம், இது மாதிரி வேண்டாம். எதுக்கு பவுனு விற்கிற ரேட்டுக்கு இதிலெல்லாம் செலவு பண்ணி வேஸ்ட்டு. இது அம்மாவும் தங்கச்சி சேர்ந்து எடுத்ததுனால எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி எடுக்க வேணாம். என்னோடய சஜஷன் அதுதான். இது மாதிரி வேண்டாம். எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா ஹார்டாக நல்லா ஒரு திக்னஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட ரேட் போட்டு கூட. வெயிட்டாக இருக்காதடி அவனுக்கு கையில்? பவுன் அந்தளவுக்கு வெயிட் இருக்காது. இது வந்துட்டு ஒரு இதுதான், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு தான் நல்லாயிருக்கும். பட் நம்ம காசு வேஸ்ட்டு. நான் இதை வந்துட்டு எவ்வளோ நாள் போட போகிறான் இவன்? இன்னும் கொஞ்சம் மாதத்துக்கு போட்டுப்பான். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் கொடுக்க போனோம்னா வச்சிங்களா, 1க்கு பாதி அந்த ரேட்டுக்கு மட்டும்தான். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம கொலுசு எடுத்தோம் பார்த்தீங்களா, கொலுசு எடுத்துட்டு என் கொலுசு பழைய கொலுசு போட்டுட்டு புது கொலுசு மாற்ற போனேன். அதில் வந்து திருகாணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த திருகாணியை எடுத்துட்டாங்க. அதை எடுத்துக்கவே இல்லை திருகாணியை. நான் ஏன் இதை எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்டேன். அதை எடுத்துக்க மாட்டோம், இதை மட்டும் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி திருகாணி ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. இப்போ நான் புது கொலுசு வாங்கினேன்னு அப்போ அந்த திருகாணியை எடுத்து தானே வெயிட் போட்டு கொடுத்துருக்கணும். இன்னும் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்னடா இது. அதுக்கப்புறம் 2 திருகாணி ரேட்டு எவ்வளோ வெயிட் நிற்கும். எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. அப்போ நம்ம வாங்கும் போது அந்த திருகாணி ரேட்டு இல்லாமல் தானே வாங்கணும். இல்ல போயிட்டாரா? போயிட்டாரா? மேல போய் பார்த்தேன் சீத்து. இல்ல சீத்து பாத்தீங்க விளக்கம். நீ ஒரு கண்ணு தெரியாதா, உங்க அப்பா ஒரு கண்ணு தெரியாது. சீட் பெல்ட் போட்டுதாங்க போலாமா? போயிட்டு வரோம். உங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாது சத்தியமா சீத்து, உண்மையா போய் மேலே போய் பார்த்தேன் சீத்து. நானும் சரி எதுக்கும் வந்துட்டு நான் மேலே போய் பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது சீத்து எடுத்துருவோன்னு சொல்லிட்டு நான் உத்து பார்த்துட்டு வரேன். கடைசியில் பார்த்தா மேலே தான் இருந்திருக்குது. என் கண்ணு போச்சு உண்மையாவே. கண்ணு இங்க உன் மைண்ட்ல என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் இருக்கணும், இங்கதான் இருக்குங்கிற ஒரு நினைப்புல போகணும். இங்க இருக்காது தேடி பார்ப்போம் அப்படிங்கிற நினைப்புல போக கூடாது. பாத்தியா என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்றடி. ஏன்டாங்க இங்க இருக்காது. வீட்டில் வந்துட்டு அத்தைக்கு நேற்று உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வந்தோம். சரி எதுக்கு அவங்களையும் போட்டு அழைக்கடிச்சிட்டு அத்தனை வந்தாலே படமே ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. மாமா அதுக்கு மேலே ஜீ வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வேலை இருந்ததா சரி நம்ம மட்டும் திவிக்கு ஸ்கூல் லீவு டயத்தில் தாங்க அவன் கேட்டான் வேற வந்துட்டு இந்த மாதிரி படத்துக்கு போகலாம்ப்பான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அழைச்சிட்டு போகிறாங்களே. படங்கிறத விட வெளியில் அவனுக்கு போகணும். 1 வாரம் ஸ்கூல் போயிட்டு சரி
ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால அவனும் கேட்டானா. சரி எதனால் கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னைக்கு போகும்போது சும்மா நம்ம போனோம் திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால அவனை வெளியில் எங்கேயுமே சுற்றி பார்க்குற மாதிரியே அவனை ஃப்ரீயாகவே அவனை வச்சுக்கல. அதனால பாண்டிச்சேரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் பார்க்குக்கு. அதுக்கு கூட்டிகிட்டு போகலங்கிறதுனால அது அப்செட்டாக இருந்தான். சரி படத்துக்கு போமான்னு கேட்டோடனே சரி போகலாம்ப்பா அப்படின்ட்டான். அதனால தான் திடீர்னு இந்த பிளான். மணி எத்தனை சீத்து கரெக்டாக பாரு அதில்? மணி 1:19. 19 ஆயிடுச்சா? 45 நிமிஷம் போயிடலாம்ல. 2 மணிக்கு ஷோடி. போயிடலாம். படத்துக்கு போறதெல்லாம் மேட்டர் இல்ல. முன்னாடிலாம் நம்ம வந்துட்டு படம் பார்த்தோம்னா இவன் குட்டி வேணா இருந்தான் அப்படியே மடியில வச்சுட்டு பாத்துக்கலாம். தூங்குவான். இப்போ கொஞ்சம் பெருசாயிட்டார்ல, அதனால பர்த்டே வரப்போகுது. ஆமா 6 மாசம் ஆக போகுது. 6 மாசம் ஆயிடுச்சு. அப்ப பிரச்சனை இல்லை. அதனால இதுக்கப்புறம் வந்து சில்மிஷ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். திவி வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணா, பீஸ்ட் படத்துக்குங்க தியேட்டருக்கு இங்க இருந்து போனோம். அப்பெல்லாம் சொல்லிட்டு போனா, நானும் அழுவலாம் மாட்டேன் வந்துட்டு. நானும் அதெல்லாம் வந்துட்டு அழுகாம வந்துட்டு படம். நீ சொன்ன நீ உனக்கு ஞாபகமே இருக்க. நீ குழந்தைறப்ப 1.5 வயசு நீ உடனே அழுவ மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தியேட்டருக்குள்ள போயிட்டு இன்ட்ரோ தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்ட்ரோலாம் இல்ல, ஸ்டார்டிங். அதான் அந்த குழந்தை சாகும்ல, குழந்தை செத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த டைட்டில் ஓடும்ல, அப்பவே அழுவ ஆரம்பிச்சுட்டான். இதுக்கப்புறம் செட் ஆகாதுன்ட்டு முத்து மட்டும் தான் பார்த்தா நாங்க எல்லாரும் வந்துட்டோம். தியேட்டருக்கு வந்துட்டோங்க. 2 மணிக்கு ஷோன்னு சீக்கிரம் வந்துட்டோம். தூங்கல, முழிச்சிட்டாரு. முழிச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி போலாமா? போலவா. எந்த லைட்டு? இல்லனா சீட் எதுன்னு தெரியாம கண்ணு தெரியாம சீட்ல எங்க உழுவுறதுக்கு. அப்ப எங்க? ஐயோ எனக்கு என்ன பூத கண்ணாடி இருக்கா? நான் எங்கடா லைட் இருக்குங்க? ஏன் அது ஸ்கிரீனு? ஏன்னா அது லைட் இருக்கறட ஸ்கிரீனை பிடிச்சிட்டு. ஸ்கிரீன்டா, அதான்டா ஸ்கிரீனு. ப்ரொஜெக்டர் இங்க இருக்கும் தேவி. அதுல இருந்து தான் அந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு படம் தெரியும். ஐயோ இது வரைக்கும் நீ அது லைட்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த லைட்ல தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது ஸ்கிரீனு. அது ஒரு ஒயிட் கலர் துணி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கிரீனு. துணி தான் அது, கிழிஞ்சிடும். இது சின்ன புள்ளையில நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். நான் யோசிக்கல, லைட்டுன்னு தான் நான் யோசிக்கிறேன். தியேட்டருக்கு சின்ன பிள்ளைலாம் கூட்டு போனாதான்டா யோசிக்கிறதுக்கு. என்னால் போனதே இல்லை. அந்த லைட்டு வெளிச்சத்தில் அந்த ப்ரொஜெக்டரில் தான் வரும். நான் போகும்போது காமிக்கிறேன். ஓகேங்க, நம்ம தியேட்டருக்கு வந்துட்டோம். விடாமுயற்சி படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். நீ வந்து அஜித் அங்கிள் படம் இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். துணிவு பார்த்துருக்கியா? ஓகே. படம் பார்க்குற வரைக்கும் கம்முன்னு இருந்தார் சாரு. அவ்வளோ சமத்தாக இருந்தார். இடையில ஒரு 5 நிமிஷம் அப்படி என்ன வெளிச்சமாக இருக்குது, சவுண்டாக இருக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, தூங்கிட்டான். சரி, நம்ம வந்துட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டு போகிற வழியில் இங்கே கிளாசிக் பேக்கரின்னு சொல்லிட்டு சீர்காழி 4 ரோட்டுக்கிட்ட ஒரு கடை இருக்குது, டீ கடை. ஸோ எப்போயுமே நாங்கள் இங்கே வந்து டீ குடிச்சிட்டு சீர்காழி வந்தால் எப்போயாவது நமக்கு டீ குடிக்கணும் போல் தோணுச்சுன்னா நாங்கள் இங்கே வருவோம். ஸோ அங்கே வந்துட்டு இங்கே உட்காந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த கடையை இந்த இடத்துல ஆமாம் வண்டியெல்லாம் பார்த்துட்டு சைடில் உட்காந்து நல்லா குடிக்கலாம். இங்கே கடையில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உட்காந்து குடிக்க முடியாது, அது வேறு விஷயம். இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்குது, நம்மளும் காரை நிறுத்தி போட்டு அப்படியே குடிக்கலாம் எப்பயுமே. அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே குடிச்சிட்டு போவோம். இப்போ வந்துட்டு என்னடா காஃபி, டீ, கிரீன் டீ, எனக்கு லெமன் டீ. இது வந்து காஃபி, இது காஃபி, இது டீ. உனக்கு டீ, திவிக்கு காஃபி. நீ என்ன எடுத்துக்கிறியா அதை எடுத்துட்டு எனக்கு. நீ காஃபி தானே சொன்ன. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒன்று கொடுங்க சூடா. தங்கத்துக்கு என்ன வேணுமா? இவருக்கு என்ன வேணும்? தங்கத்துக்கு என்ன வேணும்? இந்த கேக்க ஒன்று கொடுங்க எனக்கு. படம் பார்த்து ஆனா வந்துட்டு ஒரு அழுவுல தெரியுமா அது? ஐயோ இது மாதிரி இருக்கு. 6 மாசம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அழுவாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நல்லா திருப்பூர்னு டிவி பேருன்னா தேட்டரை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வந்து கேரளா பிஸ்கெட்டா? கேரளால வந்துதா? ஆமா, அவங்க தான் சொன்னாங்க.
ஓபன் பண்ணா பாத்துறோம். 2 பேர் சாப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு பிச்சிடுவியா? இவனா கனவு கண்டுட்டு இருக்கானே. அம்மா பிச்சிடு. கேரளா பிச்சினா ஆவேசத்தை கூட அதே எனர்ஜியோட பிக்கிடும். பிச்சு விடு. என்னடா இது ரொம்ப டைட்டா இருக்கு. ஏ கேரளா பிஸ்கட்டா இது வந்துட்டு. என்ன யோசனைல இருக்காம ஜூஸ் வாங்கி தரேன் சரியா? அங்க என்ன சிக்னலை பார்த்துட்டு இருக்கியா? சிக்னல் உழுவுமா உழுவாதான்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்தா கேரளா பிஸ்கட் சாப்பிடு. அவன் ஓரம் நடிக்கிறான்டி அவன் சீத்து. அவன் 1 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிப்பான். கேரளா பிஸ்கெட். ஆனா இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஏதோ வந்துட்டு என்னடி இவன் டீல நினைச்சு சாப்பிட்றான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன கொஞ்சம் கொடுப்பா. முன்னாடி நின்றானா பார்த்துக்கோ அப்போ எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது சாப்பிடும்போது ஜீனி இருக்கு மேல. அதான் இது சாப்பிடும்போது இந்த அந்த பொட்டிக்கடைலாம் இருக்கும் தெரியுமா? ஒரு அப்போ இருக்கும்டி இந்த மாதிரி ஒரு வரிக்கி மாதிரி. அந்த வரிக்கி மாதிரி இருக்கு. என்ன ஒன்று இதில் மேலே ஜீனி தூவி இருக்காங்க. மேலே ஜீனி தூவி இருக்காங்க. ஒயிட் ஜீனி, ஒயிட் சுகர். ஓ அதனால தானா? அந்த டேஸ்ட்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு பிடிக்கல? எனக்கு கூட எனக்கு கூட அவனுக்கு பிடிக்கல பத்தியா? அதான் அவனுக்குலாம் பிடிக்காது. திவிக்கு என்னைக்குமே நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் பிடிக்காது. ஆகாத வழி தான் பிடிக்கும். தேங்காய் போட்டுருக்கு. கேரளானாவே தேங்காய் தான். அதனால போட்டுருக்காங்க. ஒரு தேங்காவுக்கு நாங்கள் படாத பாடுபடுறோம். தேங்காவே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர்ல. கொட்டாயை விட்டுட்டு இருக்கான். என்னன்னு கேட்டேன். தூக்கமா ஊத்திட்டாண்டி. இங்க பாருடி. எதுவுமே ஊத்துன அதில் சட்டையில் இல்லை வரல. ஐயோ டிஷ் பேப்பரு மேலே ஊற்றிடல. நல்ல வேலை சூடு இல்லை, ஆறி போய் கிடக்குது. என்ன தேவி இப்படி பண்ற? கொஞ்சம் அம்மா குடிச்சிட்டு எனக்கு டப்பா தருவோம், அதில் தானே குடிப்பேன். எதுக்கு பரபரப்பு? அதுதான் சொல்கிறேன்னா இல்லையா? வெள்ளை சட்டியில் போட்டுக்காத. பொறுமையாக குடி. ஐயோ இவன் டீல நினைச்சானா காப்பியில் நினைச்சானான்னு தெரியல. ஒன்று தான் குடிக்கணும். காப்பி டீ 2 கலந்து குடிச்சுன்னா தெரியும். அவ்வளோதான், கலந்து பிடிக்கிட்டு போயிடும். அவ்வளோதான், நானும் குடிச்சிட்டேன். சரி கிளம்புமா? படம் எப்படி இருந்துச்சு சொல்லவே இல்லை? படம் நல்லா இருந்தது. விடாமுயற்சி எப்படி இருந்துச்சு படம்? அந்த படத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டே நீனு? நம்ம நல்ல வழியில போனா நல்லதே நடக்கும், கெட்ட வழியில போனா கெட்டது தான் நடக்கும். அதுதான் நடந்தது. சரியா? நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது இருக்கும். வேணாமா வேணாமா வேணாமா. அம்மா என்ன சொல்றீங்க? காதில் வாங்க மாட்டேற பத்தியா? கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். அதனால நம்ம நல்ல வழியில தான் போகணும் என்னைக்குமே. உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு ஓகே, நல்லா இருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்துச்சு பர்சனலாவே. A few minutes later. இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தைக்காலில் இருக்கும். பாய் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன திடீர்னு பாய் வாங்குறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த நிவிக்கு விக்கல் எடுத்தால் அந்த பாய் இந்த துரும்பு வைக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் ஏதாவது வேலை பார்த்துருந்தேன்னா வச்சுங்களேன், திவிக்கிட்ட சொல்லுவேன், அப்பா துரும்பு ஏதாவது வெயின்னு. அந்த பாயை உருவி 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 வைக்கிறேன்னு ஃபுல் பாயும் உருவி வச்சுருக்கான். எல்லா பாயிலையும் நுனியில் உருவி வச்சு ரொம்ப இதாக இருக்கா, அதனால பாய் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு பாய் வாங்குறதுதாங்க வந்திருக்கோம். திவி என்ன இது இதில் உட்காந்துருக்கிய? இந்த சேரை நீ ஒரு 2 நாள் தான் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் கிடக்கும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவ நீ. அதுக்கப்புறம் நீ பெருசா போயிடுவா. யார் உட்காருவா? வேணாம் தாங்க, ஆல்ரெடியே இடம் இல்லை தாங்க வீட்டில். என்ன என்ன கூப்பிட்டுக்கிட்டியா? கூப்பிட்டுக்கிட்டியாடி தங்கம்? கூப்பிட்டுக்கிட்டியா தங்கம்? அழுக்கா பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன பார்க்குற? அதான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும்.
கீழே போட்டு போனாலே இது மாதிரியே குப்புத்துக்கிறான். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்போம், முன்னெல்லாம் வந்துட்டு அப்படியே படுக்க வச்சிருப்போம், படுத்து கிடப்பான். இப்போல்லாம் இப்படி குப்புத்துக்கிறதுனால அவனுக்கு வயிறு வேற அமுங்குதா, அதுவும் வலிக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நவுந்து போகிறானா, அதுவுமே வந்துட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது. யாராவது இப்போல்லாம் ஒரு ஆள் பக்கத்துலேயே இருக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப. ஹலோ சார், ஏன் இப்படி ஜொல்லு ஊற்றுது சார்? எதுக்கு சார் ஜொல்லு ஊற்றுது? ஹாய் சொல்லு. ஹாய். ரொம்ப அழகா இருக்கு. நான் வந்து போன விளாகில் சொல்லியிருப்பேன் தம்பி வந்து குப்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களுமே இந்த விளாக் எடுக்கும்போது கரெக்டாக அவன் குப்துக்கிட்டதை பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, நம்ம சீர்காழி போயிட்டு பாயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.